கொண்டும் செல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. நாம் கடந்த நாட்கள்ல தேவனுடைய வழி நடத்துதல் என்கிறதான தலைப்புல செய்தியை தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த உலகத்தில் ஆயிரமான வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் எந்த வழிகளில் போனால் நமக்கு ஆசீர்வாதமோ சுகமோ சமாதானமோ இளைப்பாறுதலோ நித்திய ஜீவனோ அந்த பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறான்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரயோஜனமாக இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற கர்த்தர் நான் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை அவரே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அதை நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி தேவனுடைய வழி நடத்துதலை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இந்த தேவனுடைய வழி நடத்துதல் ஏன் அவசியமானது அப்படின்றத பற்றி சில காரியங்களை சொல்லிட்டு வரேன். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதைத்தான் சொல்கிறேன். சில நேரங்களில் இந்த உலகத்தில் ஏராளமான வழிகள் இருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஆயிரமான வழிகள் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஏராளமான வழிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வழியில் நில்லுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. பரபரப்பாக ஓடுற அந்த நேரத்தில் கொஞ்சம் நின்று எது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வழி என்பதை கொஞ்சம் விசாரித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் ஆதாரமாக நம்ம எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். மறுபடியும் வாசிக்கலாமா? எரேமியா 6:16. வழிகளிலே நின்று, அதாவது வழிகளில் நில்லுங்க. முதல்ல ஸ்டாப். கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியல, எந்த வேலை செஞ்சாலும் நான் மேலே வர முடியலையே, நான் விருத்தி அடைய முடியலையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையே, ஏன் நான் தேவனைத்தானே தேடுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மையாக இருக்கிறேனே, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், முடிஞ்ச ஊழியத்தையும் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நில்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் நில்லுப்பா. நின்று என்ன பண்றாரு? பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, கொஞ்சம் ரெண்டாவது ஸ்கேன் அல்லது சர்ச், கொஞ்சம் கேட்டு விசாரித்து. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கொஞ்சம் நிறைய கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. முன்னொரு காலத்தில்னா நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நல்ல நூல்களெல்லாம் போய் படிப்பாங்க, அதிலிருந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஆள்கள் எதை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இருக்கிற ரீல்ஸ் தான். போன வாரம் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி ஆயிடுச்சு. கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? ஒரு பிள்ளை யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு சொல்லி அதை சாப்பிட்டு அந்த பிள்ளை செத்து போயிட்டான். ஏன்னா இவங்களுக்கு கூகுள் தான் டாக்டரு, யூடியூப் தான் இவங்களுக்கு பர்சனலாக இவங்களுக்கான கவுன்சிலரு. எல்லாத்துக்கும் யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சாட்ஜிபிடிலையும் ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் வாழ்க்கை முறையாக மாறிடுச்சு. இவனுக்கு அதை தாண்டி தேடுறதுக்கு தெரியாது. ஒருத்தன் சொல்கிறான்னா அதை சொல்கிறது கூட சரியாக தப்பான்னு அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு அறிவு மழுங்கி போச்சு. வேலை இங்கே பாருங்களேன், எந்திரங்களுடைய வளர்ச்சியினால மனிதர்களுடைய வேலை தான் சுருங்குச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்தில் அம்மியில் அரைச்சோம், இப்போ என்ன பண்ணுறோம்? மிக்சியில் முடிச்சிடுறோம். உரலில் ஆட்டினோம், இப்போ கிரைண்டர் வந்துடுச்சு. கையில் துவைச்சோம், இப்போ வாஷிங் மிஷின் வந்துருச்சு. அப்போ எல்லா வேலையும் இப்போ மனித வேலைகளெல்லாம் முடக்கிருச்சு எந்திரத்தினுடைய வளர்ச்சி. அப்போ நம்ம என்ன ஆகிடுது, இப்போ சரீரத்தில் மூட்டு வலி, பாஸ்டர் நிற்க முடியல, கால் வலி, எல்லாம் வலிக்கும். ஏன்னா நீ தான் வேலையை செய்கிறது கிடையாது. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க? 90 வயசு 90 வயசில் 2 குடம் தூக்கின்னு போகுது. இந்த கிராமங்களில் விவசாயத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் அறுப்பெல்லாம் அறுத்து இந்த நெல்லுக்கட்டு சுமக்கிறது கொஞ்சம் ஈஸி. இந்த கரும்பெல்லாம் சுமப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? கரும்பு வாழெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக ரெண்டு தாரெல்லாம் அப்படி தலையில் வச்சுன்னு தூக்கின்னு அவ்வளோ தூரம் நடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கால் வலி வரல. நமக்கு பாருங்களேன், இல்லைங்க வலிக்குதியா, ஜாயிண்ட் வலிக்கும், வேறு என்ன பண்ணுறது?
இது அப்போ ஒரு பக்கம் சரீரத்துக்கு ஓய்வு கொடுத்து சரீரத்துக்கு எடுத்துட்டோம். இப்போ மூளைக்கும் வேலை கொடுக்கறது இல்லை. எல்லாம் பாருங்க, தட்டினோடனே இவனுக்கு தேடணும்னா இங்கே தேடிடுவான், டக்குன்னு எல்லாம் கட்சிடும். இன்னும் கொஞ்சம் நாள் அறிவெல்லாம் மழுங்கி எந்திரங்கள் எதை சொல்லுதோ அதுதான் சரின்ற வாழ்க்கை முறைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கேட்டு விசாரித்து அறிந்து கொள்வதற்கு நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. நீங்கள் நல்லா 4 இடத்துல விசாரிங்க, 5 இடத்துல விசாரிங்க, பிறகு விசாரித்ததெல்லாம் சரியானு கொஞ்சம் தேடுங்க. விசாரித்தது சரியானு தேடுங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அதனால தான் போன வாரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 3 காரியங்கள் சொன்னேன். வழிகளில் நிறைய வழிகள் இருக்குது, அதை கொஞ்சம் கேட்டு விசாரிச்சிங்கன்னா எந்த வழி சரியான வழின்னு அப்புறம் செலக்ட் பண்ணுறது அதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான விஷயம். அப்போ இந்த உலகத்தில் பாவ வழிகள் இருக்குது. மனுஷன் என்ன பண்ணலாம், எப்படி ஒன்றா வாழலாம், மனம் போன போக்கில் வாழலான்னு வாழ்கிறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. நீ என்ன ஒன்றா பண்ணிக்கலாம், எப்படி ஒன்றா இருந்துக்கலாம், யாரும் ஒன்று என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி போகிற பாவ வழிகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்றைக்கி எதுவுமே இங்கே தப்பே கிடையாது. என்னென்ன யாரும் அப்படி இல்லை, நான் அதை சொல்ல வரல. யாரோட சொத்தையும் யாரும் எடுத்துக்கலான்றேன், அதை சொல்ல வந்தேன். நீங்கள் சொல்ல வந்ததை நான் சொல்ல வரல. அப்போ பாவ வழிகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது துன்மார்க்கமான வழிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா துன்மார்க்கமான வழிகள்னா இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை ஒருத்தன் அடையிறதுக்கு எப்படி ஒன்றா உயர்ந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆட்சி பூச்சி, எவன் தலையிலையாவது குல்லா போட்டு, எவன் தலையிலையாவது மிளகா அரைச்சி, ஆமாம், எவன் காலை வாரி விட்டு இல்லைன்னா காலை பிடிச்சி, ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு மனுஷன் மேலே வந்துடலாம். கவனிங்க, இந்த உலகத்தில் எப்படி வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதோ அந்த மாதிரி பணக்காரெல்லாம் நல்லவனாக இருக்கிறான்ற மாதிரி ஒரு மாய பிம்பம் இங்கே உண்டாயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? காசு வச்சுருந்தா அவர் பண்ண தப்பு கிடையாது, பணம் வச்சிருக்கிறவன் தப்பு பண்ண தப்பு கிடையாது, ஏழை தப்பு பண்ண அது எப்படிங்க அவன் பண்ணுவான், தூக்கிடுவான், அவனை கல்லால் அடி சாவடி அவனை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது துன்மார்க்கமான வழி. சரியா? அந்த துன்மார்க்கமான வழியில் நடக்கிறதுக்கு இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் கூட அந்த வழியாக போகிறாங்கன்னு பார்த்தோம் போன வாரம். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்ததுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது 2வது. 3வது பொல்லாத வழி. பொல்லாத வழின்னா என்ன? கவனிங்க, எதெல்லாம் உங்களை தேவனை விட்டு விலக செய்தோம், தேவ சமூகத்திலிருந்து உங்களை விலக வச்சு ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவை எதெல்லாம் பாதிக்குதோ அதெல்லாம், அந்த வழியெல்லாம் பொல்லாத வழிகள். அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தின் ஆசைபாசங்களாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்படி எந்த வழியும் தேவனை விட்டு உங்களை விலக செய்யுமானால், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை அது கெடுக்குமானால் அந்த வழி பொல்லாத வழி. அப்படிப்பட்ட வழிகளிலிருந்து நாம் விலகி வாழ்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதுதான் போன வாரம் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஒரு ராஜாவை இந்த பொல்லாத வழியில் நடக்கிறதுக்கு ஒரு தாயே ஆலோசனைக்காரியாக இருந்தா. அதான் பிரச்சனையே. சில ஏன்னா தெரியாது பாருங்க, இதுதான் பொல்லாத வழின்னே தெரியாது, தெரியாமலே சொல்லி கொடுத்துறது. நல்ல வழி எதுனே நமக்கு தெரிஞ்சா தானே நல்ல வழியில் நடத்துறதுக்கு. அப்புறம் பொல்லாத வழிக்கும் நல்ல வழிக்கும் வித்தியாசம் தெரியாதனால பொல்லாத வழியிலே நடத்திடுறது, பேரண்ட்ஸே நடத்திடுறாங்க. அதான் ரொம்ப வருத்தம். இன்றைக்கு அதில் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு பாருங்கள், நல்ல வழியை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி செய்தியை முடிச்சிடுவேன். இன்னொரு வழி இருக்குது. அது என்ன? மாயமான வழி. கவனிங்க, வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 15:31. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். நம்பினால் மாயையே அவனுடைய பலனாயிருக்கும். எல்லாரும் சொல்லுங்க மாயை. சொல்லுங்க மாயை. மாயைன்னா என்ன தெரியுமா? மாயை என்ன தெரியுமா? இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? வெயில் டைமில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் பைக்கில் இல்லை காரில் போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிட்ட போக போக அது தண்ணியாகவே இருக்காது.
பார்த்தா அது தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கிட்ட அந்த இடத்த நெருங்க போனீங்கன்னா அது தண்ணியாகவே இருக்காது. அதுக்கு பேர் தான் காணல் நீர். இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இருக்காது. அப்போ இந்த மாயைன்றது என்ன தெரியுமா? அது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை நமக்கு காட்டும். அந்த தோற்றத்தை நம்பி நாம் அதுக்கு பின்னாடி போவோம் பாருங்க. அப்படி போகும் பொழுது பிறகு அதை நம்பி போனோம் பார்த்தீங்களா, அங்கே நமக்கு ஒரு பெரிய தோல்வி, ஏமாற்றம். அதைத்தான் சொல்றாரு, மாயையை வழி தப்பி போகும்போது மாயையை நம்பிடாத. ரூட் அப்படி கொஞ்சம் மாற்றும் போது இந்த மாயை உன்னை என்ன பண்ணும்னா மயக்கம், என் பக்கம் வா என் பக்கம் வான்னு கூப்பிடும். அந்த மாயையை நம்பிட்டேன்னா உன் பலன் என்னவா இருக்குன்னா, மாயைன்றது என்னது? இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இருக்காது, உண்மை மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை இல்லை, போய். அப்போ அந்த மாயையோட பலனை உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருவ. அது பலன் மாதிரி தெரியும், அப்புறம் பலனாகவே இருக்காது. நல்லது மாதிரி தெரியும் ஆனால் அது நல்லதாகவே இருக்காது. அந்த பலன் மாயையே உனக்கு பலனாக வந்துடும் அப்படின்னு யோபு சொல்லுகிறார். கவனிங்க, இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் பல மாயையான விஷயங்களை, பொய்யான விஷயங்களை நம்பி அந்த பாதையில் பயணித்து பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பிறகு ரொம்ப சில ஆட்கள் பாருங்க சுதாரிச்சுக்கிறாங்க. எப்பன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி அடி வாங்கும் பொழுதே, ஏமாறும் பொழுதே சுதாரிச்சுக்கிறாங்க. சிலருக்கு பாருங்களேன், எத்தனை முறை வந்தாலும் அவங்களால இதை நிதானிக்கவே முடியலை. நிதானிச்சு இல்லை இது மாய, இந்த பாதையில் நாம் பயணிக்கவே கூடாதுன்றத அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா வம்பில் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கவனிங்க, ஒரு 2-3 எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த வசனத்தை வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நேராக நீங்கள் போகலாம், வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரத்துக்கு போகலாம் பாருங்க. ஏசாயா 30 1 படிக்கலாமா? பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, நல்லா கவனிங்க, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும், என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே பலக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். நல்லா கவனிங்க, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய யூத ஜனங்கள் மேல அசீரியா ராஜா என்ன பண்றான்னா படையெடுத்து வருகிறான். அசீரியா ராஜா படையெடுத்து வரும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு சின்ன தேசம், பெரிய பலன் இல்லை, பெரிய ராஜாக்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திராணி இல்லை. ஆனால் இவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னா பணம் இருக்கிறது, கொஞ்சம் ஃபண்ட் இருக்குது, பணம் இருக்குது நிறைய. இவங்க கிட்ட பொண்ணும் வெள்ளியும் நிறைந்து இருக்குது, இவங்களுக்கு முன்னோர்கள் சேர்த்து வச்சுட்டு போனது. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அசீரியா ராஜாவை சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தேவை. அது யார் அப்படின்னா, அந்த நாட்களில் அசீரியாவை சமாளிக்கிறதுக்கு பலன் பொருந்திய ஒரு ஆள் யாரானா எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன். உடனே இந்த தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூத மக்கள் அந்த எகிப்தினுடைய ராஜா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, இந்த அசீரியா ராஜா எங்களை ரொம்ப மிரட்டுறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எகிப்து கிட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா உதவி கேட்குறாங்க. அப்படி உதவி கேட்கும்போது தான் ஆண்டவர் இதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்ணுறாருன்னா சொல்லி கொடுக்குறாரு. ஏம்பா அவர் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. என்கிட்ட கேட்டியா நீ என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். என்கிட்ட வரல, ஜெபம் பண்ணல, நான் இதை செய்யட்டுமா வேண்டாமான்னு கேட்கல, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு காணணும்னு நீ எதுவுமே கேட்கல, நீயா முடிவு பண்ணி, நீயா யோசிச்சு, நீயா உன் கையில் இருக்கிற பணத்தை பேக் பண்ணி உன் அதிபதிகள்கிட்ட கொடுத்து போய் எகிப்தின் ராஜாவை சந்திச்சு நீ பேசிட்ட.
என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளோ கிளியராக பேசுகிறார் பாருங்களேன். என்னை இல்லாமல் ஆலோசனை பண்ணி அப்படின்னா, பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா வேண்டாமான்னு தேவனிடத்தில் கேட்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தயாராக இல்லை. அவங்களால எதை செய்ய முடியுதோ, எதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு பலன் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே செஞ்சிடறாங்க. எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை உடனே செஞ்சிடறாங்க. எது அவங்களுக்கு மனசுக்கு சரின்னு படுதோ அதை என்ன பண்ணிடுறாங்க, செஞ்சிடறாங்க. அவங்க மூளை பயங்கரமாக வேலை செய்யுது. அவங்களுடைய அறிவு பாருங்க, அதை பண்ணி இதை பண்ணி என்ன பண்ணால் நம்ம இதில் இருந்து தப்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவரை விட்டுட்டு ஆலோசனை பண்ணாங்களாம். அடுத்த வார்த்தையில் சொல்றாரு, என் ஆவியை அல்லாமல் மூடிக்கொள்ள பார்க்கிறேன். எப்படி? தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, ஆங்கிலத்தில் ரெண்டுமே கவுன்சிலிங் தான் போட்டிருக்குது. ஆனால் தமிழில் என் ஆவியை இல்லாமல் மூடிக்கொள்ள பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நான் தான் பாதுகாப்பாக இருக்கணும், உனக்கு நான் தான் அரணாக இருக்கணும். ஆனால் என்னை விட்டுட்டு நீ பாதுகாப்பை எங்கே தேடுற? வேற எங்கேயோ தேடுற. வேற யாரோ உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? நம்ம பிரச்சனைகள் வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களெல்லாம் தேடி போவோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னங்க பிரச்சனை வந்தால், ஆமாம் எனக்கு அண்ணனை தெரியும், தம்பியை தெரியும், சித்தப்பாவை தெரியும், மாமாவை தெரியும், அதுக்கப்புறம் போலீஸ்காரரை தெரியும், வக்கீலை தெரியும், ஜட்ஜு தெரியும், எல்லாரையும் தெரியும், இவங்கெல்லாம் என்னை காப்பாற்றுவாங்கன்னு என்னை இல்லாமல் மூடிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்குதுல்ல, மோசமான அனுபவம்ன்றாரு. வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உனக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்குதுன்னு மறந்துடாத. இவர் உதவி செய்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேற யாரும் உதவி செய்ய முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இவங்களெல்லாம் தேடி போகிறதா? இவர் தயவு வச்சாதான் இவங்க எல்லாமே கரெக்டான லைனுக்கு வருவாங்க. இல்லைன்னா, இவர் தயவு இல்லைன்னா இவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்தால் தான் இவங்க எல்லாருமே நமக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகள் கூட வாய்க்கும். பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, என் ஆவியை இல்லாமல் மூடிக்கொள்ள பார்த்து அடுத்த வார்த்தையில சொல்றாரு, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும். அப்ப இங்க பாருங்க, என் ஆலோசனையை கேட்கல, என் ஆவியை நம்பல, என் வார்த்தையை பிடிச்சுக்கல, என் வாக்கை கேளாமல். அப்ப இவங்களுக்கு பாருங்களேன், ஆண்டவருடைய ஆவியை, ஆண்டவருடைய ஆலோசனையை, ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா, மனசுல நினைச்சா முடிவெடுத்தான், அவன் போயிட்டான். சில விசுவாசிகள் பாருங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நான் நினைச்சா செஞ்சு முடிச்சிடுவேன் பிரதர். ரொம்ப சரி பிரதர். ஆமா, நான் நினைச்சா போயினே இருப்பேன். நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். யாருக்கிட்டையும் கேட்காது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், கெட்டு நாசமா போகும்போது யாருமே வரமாட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? புரியலையா? அதுதான் அவர் சொல்றாரு, என் வாக்க கேளாம உடனே அவர் சொல்றாரு, பார்வோனுடைய பலத்தில் பலக்கவும். அவன் பாருங்க, இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பார்வோன் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு, எகிப்து எனக்கு நிழலா இருக்கும். பார்வோனுடைய பலத்தில் பலக்கவும், எகிப்து எனக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்? நிழலா இருக்கும். நான் எகிப்து நிழல்ல வாழ்ந்துருவேன். வாழ்க்கையை நான் நினைக்கிறோம் பாருங்க, எனக்கு இது இருந்தால் வாழ்ந்துருவேன், இவர் தயவு இருந்தால் வாழ்ந்துருவேன், இது இருந்தால் எனக்கு ரொம்ப பலனாக இருக்கும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானதுங்க. அது மாதிரி ஒரு ஆபத்து வேற ஒன்றுமே கிடையாது. ஏன் பார்வோனுடைய பலத்தில் இவங்க பலக்கணும்னு நினைக்கிறாங்க? 31ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, எகிப்தில் இருந்த ரதங்களும் குதிரைகளும் அவ்வளோ அதிகமானதாக இருக்குது. 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 31ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறீங்களா? 31ல் 1வது வசனத்தை 3வது வசனத்தை மட்டும் படிங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும். நல்லா கவனிங்க, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல். அப்போ உனக்கு உதவி வேணும்னா யார்கிட்ட வரணும்? உனக்கு உதவி வேணும்னா யார்கிட்ட வரணும்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர். சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர். நல்ல சத்தமா சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர். அப்ப சகாயம் யார்கிட்ட இருக்குதுன்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் கிட்ட இருக்குது. எனக்கு உதவி அவர்கிட்ட இருக்குது. என் உதவி அவர்கிட்ட இருக்குது உணராம சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல்
நம்பிக்கை வைத்து, ஐயா குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரைகள் அநேகமாய் இருப்பதினால். எப்படி? குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரைகள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி. அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு குதிரைகள் இருக்குது, அவங்களால இது முடியாதா? அண்ணனால முடியாதா? எந்த நொண்ணனாலையும் முடியாது. குதிரைகள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி. அதுக்கு அடுத்து சொல்றாரு, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமா, அவங்க கிட்ட குதிரைகள் அநேகமா இருக்கிறது, மிகுதி. அது மாத்திரமல்ல, குதிரை வீரர்கள் பலசாலிகள். நினைக்கிறாங்க எகிப்தினுடைய குதிரை வீரர் மாதிரி எங்கேயும் இல்லை, அவங்க வந்தாங்கன்னா துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க அசீரியாவை. எகிப்தினுடைய குதிரை வீரர்கள் பலவான்கள், ஆகவே அவர்களை நம்புவோம். எகிப்தினுடைய குதிரைகளை நம்புவோம், ரதங்களை நம்புவோம், குதிரை வீரரை நம்புவோம். என்னையா நம்பிக்கை பாருங்க. ஆக இஸ்ரவேலின் பரிசுத்தரிடத்துல சகாயத்தை தேடல, எகிப்தை தான் நிழல்னு நினைக்கிறான், பார்வோன் தான் பலன் நினைக்கிறான், இந்த குதிரை வீரர்களால் தான் ஜெயிப்போம் நினைக்கிறான். எகிப்தினுடைய குதிரைகள் ஏராளமா இருக்கிறதுனால தனக்கு ஜெயம் கட்டாயம் வந்துடும் நினைக்கிறான். என்ன ஒரு வருத்தமான விஷயம். 3வது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் தெய்வம் அல்ல. அப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கப்பா, அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. அவங்கெல்லாம் யார் கிடையாது? எவ்வளோ தெளிவா, இதை விட எப்படிங்க தெளிவாக சொல்ல முடியும்? எகிப்தியர் தெய்வம் அல்ல, ஆனால் நீ தேடி வந்திருக்கிறவர் தெய்வம். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிறவர் தெய்வம், வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம், உன்னை தாயின் கருவில உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்ட தெய்வம், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிற தெய்வம், உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம், உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை ஊத்தி கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. எகிப்தியர். அப்ப இவரை நம்பாம வேற யாரை நீ நம்புவ? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நாங்கள் குதிரைகள்ல ரதங்கள்ல நாங்கள் மேன்மை பாராட்டுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, நாங்கள் குதிரைகளையும் ரதங்களையும் நம்புறது இல்லை. அப்படி குதிரைகளையும் ரதங்களையும் நம்பலாம நாங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்பி அதுல நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். குதிரை நம்பினவனெல்லாம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உங்க நம்பிக்கை யார் மேல? யாரை தேடுறீங்க சகாயம் அடையிறதுக்கு? சொல்றாரு, இப்படி நீ போனா என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு பாருங்களேன். 33க்கு வாங்க. இப்ப 33க்கு வாங்க. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலட்சியாகவும் இருக்கும். நீ எங்க போய் அடைக்கலம் தேடுறியோ, யார்கிட்ட உனக்கு உதவி கிடைக்கும்னு நீ போறியோ, போய் போய் கடைசியில என்னதான் ஆக போகுதுன்றாருன்னா வெட்கமாக போகுதுன்றாரு. வெட்கமாக போகுது, உனக்கு அவமானம் தான் மிஞ்ச போகுது, நீ பெருசா ஒன்றும் சாதிக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை ஏண்டா இதை எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இங்க பாருங்க 8வது வசனம் தான் ரொம்ப ஆச்சரியம். படிங்க பார்க்கலாம். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு நல்ல தெளிவா இருக்கிறார், நம்மளை பத்தி நினைச்சிருக்கிறார் அப்பவே. இது பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஏன்னா இதே மாதிரி வருவான் பின்னாடி கொஞ்சம் கூட்டம். கர்த்தரை நம்பாம உலகத்தை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, மாயையான காரியங்களை கண்டதை நம்பி அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய பலன்னு நம்புற மக்கள் இருப்பான். அவனுக்காக கொஞ்சம் இதை என்ன பண்ணு, எழுதி வை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ எழுதி வச்சது யாருக்காக? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்காக தான் எழுதி வச்சுக்கிறாரு போல. சரி, அப்படி சொன்னா கஷ்டமா இருக்கல, நமக்காக தான் எழுதி வச்சுக்கிறாரு போல சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா எதையோ நம்புவோம், பார்வோனை நம்புவோம், ரதத்தை நம்புவோம், குதிரை வீரனை நம்புவோம். ஆனால் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், நம்பவே மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம்ப்பா, ஜெபம் பண்ணிட்டு போகலாம்ப்பான்னா இவன் சொல்கிறான், அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். சரி, கொஞ்சம் பைபிளாவது படிக்கலாம், கர்த்தர் ஏதாவது பேசுகிறாரான்னு பார்க்கலாம், அதெல்லாம் வேணாம். சரி, பாஸ்டர்கிட்டையாவது இதை சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல வேணாம், அவர்கிட்ட சொன்ன வேணாண்டுவார். பாருங்களேன், நான் சொல்லல. 10வது வசனம் பாருங்க.
இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம். அவ்வளவுதான். ஐயோ, நீங்க அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க பாஸ்டர், நாங்க முடிச்சுட்டு வந்து சொல்றோம். தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம், நீங்க எதுவும் எங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க முடிச்சுட்டு வந்துடுறோம். ஏதாவது சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுங்க, யதார்த்தமா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க போறோம். எங்களுக்கு என்ன ஆகணும், இப்போ போனா என்ன ஆகணும், சக்சஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லுங்க. போவாதக்கு பார்த்து ஏதாவது சொல்ல போறீங்க, போவாத, பலிக்காத, நடக்காது, வேணாம், இந்த ப்ராஜெக்ட் வேணாம், இது சக்சஸ் ஆகாது, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏதாவது நடக்குன்ற மாதிரி வார்த்தைன்னா எங்களுக்கு சொல்லுங்க. தரிசனக்காரரை நோக்கி இதை தான் சொல்றாங்க. இப்படி ஒரு ராஜா சொன்னான் தெரியுமா உங்களுக்கு, இஸ்ரவேலில் 400க்கும் மேற்பட்ட தீர்க்கதரிசிகள் வந்து இந்த ராஜாவுக்கு ஜால்ராச்சாங்க. ராஜாவே நீர் போம், உமக்கு வாய்க்கும், உமக்கு வாய்க்கும். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு தீர்க்கதரிசி வந்தா, அந்த ஆள் பேரு மிகாயா, சொல்றான், நீ போவாத, போனா செத்துருவேன், போனா ஆமா ஜாக்கிரதை, போவாத. கேட்கல அவன். ஏன்னா எல்லாரும் 400 பேர் சொல்றதை கேட்பாங்களா, ஒரு ஆள் சொல்றதை கேட்பாங்களையா? 400 பேரும் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு தெரியாதா இந்த ஆளுக்கு தெரிஞ்சிட போகுது. படா மிகாயா அவன் கேட்கல, படா டீனா சும்மா எங்களுக்கு எப்போ பாரு ஆப்போசிட்டா சொல்லு, போ, ஆண்டவரை விட்டார் போய் சாவுன்னு. ஏன்னா மெஜாரிட்டி பெரிய பெரிய எல்லாம் பெத்த வாடுங்க சார், அவ்வளோ பேரும் பெரிய ஆளுங்க, பெரிய தீர்க்கதரிசி. எல்லாரும் சொல்றான் பாருங்க, நம்மால் கை கட்டுன்னு கேட்குறான், சரி சரின்னு. இவர் சொல்றார், நீ வேணாம், இது சரியில்லை, கேட்கல. அப்ப மனிதர்கள் பாருங்களேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி யார் பேசுறாங்களோ, ஏதமா அவங்கள எதுவுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பேசினா அங்க போய் கேட்குறான். சொல்றாரு ஆண்டவர், இப்போ இந்த ஜனம் கேட்குறாங்க, என்ன தான் பண்ணுறது, அப்போ ஒன்றுமே பண்ணாது, அமைதியார், நான் பார்த்துக்கிறேன்றார். அதுக்கு தான் நம்மளால முடியாது பாருங்க. இங்கே பாருங்க 7வது வசனம் பாருங்க, 37. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். நல்லா கவனிங்க, எது பலனா சொல்லுங்க, எது நம்மளால இருக்க முடியாதோ அதான் இங்க சொல்றாரு பாருங்க. சும்மா இருக்கிறது தான் உனக்கு பலனு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, சும்மாவே இருக்க முடியாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆமாவா இல்லையா? அங்க செங்கடலை பழக்கும் போது கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யற யுத்தத்தை நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்க. முடியாது, அது எப்படி, கத்தி எடு, கடப்பாறை எடு, என்னால் முடிஞ்சதை நான் செய்ய பாறேன், இதெல்லாம் வேணாம், நீ அமைதியா இரு. எப்பவுமே சில நேரத்தில் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா தேவன் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க எதையாவது செய்யணும்னு நினைச்சிட்டு தேவன் செயல்படாம விடுறத நீங்க, தேவன் பாருங்க, நீயே பார்த்துக்கிறியா, சரி போ பார்த்துக்கோ உன் பிரச்சனைய அப்படின்னு ஆண்டவர் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்ம நான் சொல்றேன், நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத உங்களுடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இங்க உங்களுக்கு சொல்றேன், இங்க நீங்க சகாயம் அடையும்படி எகிப்துக்கு போறது இருக்குல்ல, ஒரு மாயையான ஒன்றை நம்பி, இல்லாத ஒன்றை நம்பி, இங்க போனா நமக்கு சகாயம் கிடைச்சிரும், இந்த வேலைக்கு போனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம், இங்க போனா நமக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு எப்பவுமே அந்த பொய்யானதை நம்பி நம்பி போய் ஏமாந்து போறது சில நேரத்தில் மக்களுக்கு வழக்கமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, என் ஆவி இருக்குல்லப்பா, என்கிட்ட வார்த்தை இருக்குல்ல, கொஞ்சம் ஆலோசனை கேளு, என் ஆவியெல்லாம் ஆலோசனை பண்ணி என் வாக்க கேளாம நீ பாட்டுக்கிட்டு சுயமா பயணிக்காத அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பற்றி. கர்த்தர் அவரை கல்தேயா என்கிறதான ஒரு பட்டணத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு சின்ன கல்தேயா ஊர்ல, அந்த ஊருக்கு பேரு ஊர். அந்த ஊரில் இருக்கும்போது கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறார், நீ போப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதோட இல்லாமல் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்ப. கர்த்தர் அழைக்கிறார். நல்ல ஒரு விசுவாசத்தோடு அவரை என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்தவர் இடையில ஒரு இடத்துல கொஞ்சம் தங்கிடுறாரு, ஆரானில் தங்கிடுறாரு. அதுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறாரு. என்னப்பா, நான் சொன்னதை மறந்துட்டியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ கிளம்பி போன்றார். கிளம்பி வந்தார். பாருங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையில் கிளம்பி வந்துட்டார். ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு உடனே உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொன்னார் பாருங்க. வந்தவருடைய வாழ்க்கையில் உடனே அது நடக்கலை. உடனே என்ன நடக்குது? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அப்பா அம்மா சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அவன் கொடுக்குற எதுவுமே வேணான்னு வந்துட்டார். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பயங்கரமான பஞ்சம் உண்டாயிடுச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் முடிஞ்சா படிங்க. ஆதியாகமம் 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அத்தேசத்திலே என்ன உண்டாயிடுச்சு? பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயிற்று. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப கஷ்டம் வந்துடுச்சு. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்னப்பா? வாக்கு தத்தம் கொடுத்தாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். பா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. ஆனா இப்ப எதுக்கு இப்போ என்ன கஷ்டம் வந்துச்சு? இப்ப பஞ்சம்னா என்னது? பஞ்சம்னா என்னது? சாப்பாட்டுக்கே இப்ப வழி இல்லை. ஆசீர்வாதம்ன்றது பெருசா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனா இப்ப வாழ்றதுக்கு, அனுதினமா வாழ்றதுக்கு இப்ப வழி என்னன்னு தெரியல. சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி எங்க பார்த்தாலும் வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு. வேலை வெட்டியே இல்லை. வேலைக்கு போனால் ரொம்ப கம்மியான சம்பளம் தர்றாங்க. இப்போ வேலை வாய்ப்புகளே இல்லை. தேசத்தில் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இப்போ நியாயமாக ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே, என்னை அழைச்சவர் நீங்கள் தானப்பா, என்னை நீங்கள் நடத்துங்க, நான் என்ன செய்யணுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் நடந்தது என்னன்னா, அவர் தெருவில் இருக்கிற எல்லாரும் அங்கே ஃபேக்ட்ரியெல்லாம் மூட்டாங்கன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அவர் தெருவில் இருக்கிற எல்லாரும் பக்கத்து ஊருக்கு போனாங்கன்னு இவரும் சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட, கிளம்பா பெட்டி படிக்கலாம் எடு, நம்மளும் போகலாம். எங்கெங்கே போகலாம்? எகிப்துக்கு. எல்லாரும் எகிப்துக்கு போகிறாங்க பாரு, வா கிளம்பு. ஏன்னா நம்ம எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன செய்கிறான், அண்ணன் என்ன செய்கிறான், தம்பி என்ன செய்கிறான், மாமா பையன் என்ன செய்கிறான், இவனுங்கெல்லாம் என்ன செய்கிறானுங்களோ அதை நாம் செய்யணும்னு நினைப்போம். ஆண்டவர் இதை எனக்கு செய்ய சொல்கிறாரான்னு கேட்க மாட்டோம். என்னதுப்பா அது சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கிற மாமான்னு சொல்லக்கூடாது. எங்க அவரு ராஜா தூங்கிட்டாரா? ஓ, உன்னதான் ஏன் கேட்குறேன். என்ன சத்தம் அது? டிங் 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 ரொம்ப நேரமாக வந்து இருக்குது. பாரு, அவர் பக்கத்தில் வந்தோடனே நிறைய வருது பார்த்தீங்களா? ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களா ஃபோனில்? எதுலையாவது யாரோட ஃபோனாவது கனெக்ட் ஆகிருக்குதா அதில் ப்ளூடூத்து? உங்களுது தானா? சோத்திரம். கட் பண்ணிட்டாருப்பா. வாங்க. கவனிங்க, இவர் பக்கத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்களோ அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே மனைவியெல்லாம் கூப்பிட்டுட்டு, இனிமேல் இங்கே வாழ முடியாது, வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு வருமானம் கிடையாது, சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு, கவனிங்க,
ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு வாழ்கிறதுக்கு வழி இல்லையே, எனக்கு சாப்பாட்டுக்கே இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்யட்டோன்னு கேட்கலாம். கேட்காம எகிப்துக்கு கிளம்பி போயிட்டார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே எது நம்ம வாழ்கிறதுக்கு வசதியோ அதை தேடி ஓடுறது மனிதனுடைய இயல்பு. இது இயல்பு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கற்காலம் முதற்கொண்டு மனுஷங்க அப்படிதான் வாழ்ந்துருக்கிறாங்க. எங்கெல்லாம் நாம் வாழ முடியுமோ அதை தேடி தான் மனுஷன் பயணிச்சிருக்கிறான். அப்படித்தான் நாகரிகங்கள்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். நீ வாழக்கூடிய இடத்த தேவன் தீர்மானிக்கிறார்ன்றதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தேவன் பூமியினுடைய எல்லா ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்களுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அவருடைய காலங்களையும் அவர் தீர்மானிக்கிறார். நீ எங்கே வாழணும், எங்கே வளரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணுறாரு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் கடந்து போகிறத ஆண்டவர் அனுமதிக்கணும், ஆண்டவர் விரும்பணும். அதை இங்கே கொஞ்சம் ஆபிரகாம் கவனிச்சிருக்கலாம். கவனிக்காம ஜெபம் பண்ணாமல் சுயமாக ஒரு முடிவு எடுத்து பயணப்பட்டு போனார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதுக்கு தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நடந்த சம்பவங்களுக்கு தெரியும். அந்த ஊரில் அது ரொம்ப பாருங்கள், வசதி வாய்ப்புலாம் அதிகங்க, பணம் காசு நெல்லெல்லாம் நல்லா விளையுது. ஆனால் அந்த ஊரில் தெய்வ பயம்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுலேயும் வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தன் வந்தாங்கன்னா, அந்நிய மக்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களாம் இருந்தால் கேட்காம கொள்ளாமல் தூக்கின்னு போய்டுறது. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கல்யாணம் ஆகியிருந்தா கூட அந்த ஊரில் பாருங்கள், அந்த ஊர் பழக்கம்னா கல்யாணம் ஆகியிருந்தா கூட அந்த அந்த மனைவியை அந்த ஊரில் இருக்கிற எவனுக்காக பிடிச்சிச்சின்னா இந்த ஆம்பளையை கொண்டுட்டு அந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஊர் அது. இந்த மாதிரி ஊருக்கு போகிறார் தலைவர். வாழணும்னா இப்படியா ஒரு ஊருக்கு போவாங்க பாருங்க. எது நடந்ததோ அது கிடையாது, நல்லதா நடக்கலை. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு. ஆமாம், எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்ததுன்னு இருக்குல்ல, அப்படி கிடையாது. எது நடக்கக்கூடாதோ அது நடந்துச்சு. இங்கே ஆபிரகாமுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் வீச ஆரம்பித்தது. கணவனும் மனைவியும் பிரிந்தார்கள். இதுக்கு பிறகு பாருங்க, தேவனே வந்து அங்கே தலையிட வேண்டியதாக போச்சு. ஆண்டவர் மாத்திரம் அங்கே வந்து பார்வோனுடைய வீட்டை தொடாமல் இருந்திருந்தார்னா ஆபிரகாம் வாழ்க்கை மறுபடியும் சேர்ந்துருக்குமானே தெரியாது. நான் சொல்கிறேன், ஆண்டோட வழி நடத்துதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்துக்கு போனால் நான் வாழ்ந்துருவேன், இந்த பஞ்சத்திலேருந்து தப்பிச்சிருவேன், எப்படியாவது வேலை வெட்டி செஞ்சு உழைச்சிக்குவேன், நான் ரொம்ப செழிப்பாயிடுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன் நினச்சி ஆபிரகாம் போகிறாரு. ஆனால் அது முதலுக்கே மோசமாகி அவருடைய குடும்ப வாழ்க்கையே சிதைக்கிற அளவுக்கு அவரை வழி நடத்திடுது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. வாழ்க்கையில் எல்லாம் வரும், வசதிகள் வரும், நன்மைகள் வரும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு பாதையில் போய் நாம் பெற்றிருக்கிறவைகளை அல்லது இழக்கக்கூடாதவைகளெல்லாம் இழந்துடாதீங்க. வாழ்க்கையினுடைய மேன்மைகளை, ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை தொலைச்சிடாதீங்க. ஆபிரகாமுக்கு இறங்கின கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஆமென். நான் சொல்கிறேன், ஒருவேளை இங்கே யாராவது அப்படி கொஞ்சம் வழி தடுமாறி தவறி போயிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் சீரமைக்கிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தயவு செய்த கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை கவனிங்க, அந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இப்போ நில்லுங்க. இந்த மாயையை நம்பி போயிடாதீங்க, இந்த மாயையை நம்பி போயிடாதீங்க. கவனிங்க, இன்னொரு சம்பவம் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது, படிக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சின்ன மனஸ்தாபம் வருது. அண்ணன் தம்பி 2 பேரும் நல்ல வசதியாக வராங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றிலும் அவங்க பெருகிறாங்க. எல்லாவற்றிலும் பெருகி சம்பத்தெல்லாம் பெருகுது. இப்போ ஒரு கட்டத்தில்
இவங்க 2 பேரும் ஒன்றா அந்த பிஸ்னஸை பண்ண முடியாத ஒரு நிலை வருது. ஒன்றா பண்ண முடியல. உடனே பாருங்க, அந்த பிஸ்னஸ் ஒன்றா பண்ண முடியலன்ன உடனே லோத்து பக்காவாக என்ன பண்ணுறாருன்னா ஸ்கெட்சு போடுறாரு. என்ன ஸ்கெட்சு போடுறாருன்னா, எங்கே போனால் நம்ம பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தனியாக போயிடுவோம். எப்படி போனால் நம்ம வளரலாம், எப்படி போனால் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலான்றதை அவர் பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆபிரகாம் இந்த லோத்துவை கூப்பிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? அப்பா அங்கே பாரு, நம்ம ஒன்றா இருந்துக்கிட்டு எல்லா நாளும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மனஸ்தாபத்தோடு தினம் மனஸ்தாபத்தோடு இருக்க முடியாதுங்க. அந்த வசனம் மட்டும் படிக்கிறீங்களா? ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் லோத்துவை கூப்பிட்டு பேசுகிறார். நாம் சகோதரர். எல்லாரும் சொல்லுங்க, நாம் சகோதரர். அதனால நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, படி அந்த வசனத்தை படிமா. 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நல்லா கவனிக்கிறீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க அதை. நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது. சகோதரனா இருந்தால் என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்களேன். சண்டை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எப்போவுமே வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. எப்போ பாரு நீ சரியா, நான் சரியா, அவன் பண்ண சரியா, இவன் பண்ண சரியா, ஆமாம் உனக்கு அப்பா பண்ணிட்டார் அதிகமாக, எனக்கு அப்பா பண்ணிட்டார் கம்மியாக, நீ அதை எடுத்துக்கினேன், நான் இதை எடுத்துக்கினேன், உன் பொண்டாட்டி அதை பேசுனாங்க, என் பொண்டாட்டி இதை பேசுன, இதெல்லாம் இருக்கக்கூடாது குடும்பத்தில். நாம் சகோதரர். நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது, வாக்குவாதமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சகோதர சகோதரிகள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்கள் வீட்டில் உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். நான் எங்கள் அண்ணன் தம்பிங்க கூட ஒரு நாள் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நான் விட்டு கொடுத்து வாழ்வேனே தவிர சண்டை போட்டு வாழ மாட்டேன்றவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேணாம், வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நாம் சகோதரர். அப்போ வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ரைட்டு. இப்போ ஆவிக்குரிய சகோதரர்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் சகோதரன் கூட வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், கூட பிறந்த சகோதரனுக்கு அடுத்தது அடுத்த லெவலில் ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்கள். ஆமேன். ஆமாம், வாக்குவாதம் வேணாம். இப்போ ஆபிரகாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். எந்த பக்கம் நீ போகிற, உனக்கு எது வேணும்? நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், சரியா? நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன். எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்க. புரியுதா உங்களுக்கு? விட்டு கொடுக்குற எப்படி விட்டு கொடுக்குற பாருங்க. எது பெஸ்ட்டோ அதை நீ சூஸ் பண்ணிக்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பெஸ்ட்டுன்னு நீ நினைக்கிறல்ல, அது இல்லை பெஸ்ட்டு. எனக்கு தேவன் தர்றது தான் பெஸ்ட்டு. அது ஆபிரகாம் அறிஞ்சிருக்கிறாரு. இப்போ பாருங்க, இந்த லோத்து என்ன பண்ணுறாரு, அவருடைய மைண்டில் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு பேர் சோதோம் குமாரா. பாருங்கள், அந்த இடத்த பற்றி அவர் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, அந்த இடம் எப்படி இருக்குதான் அப்படின்னா பைபிளில் அதை வர்ணிக்குது. அந்த இடத்த பற்றி, அந்த இடம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதான். எப்படி இருக்குதான்? ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதான். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு செழிப்பான, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு இடத்த யாருக்கு தான் பிடிக்காது? இந்த லோத்து பார்த்தான், தான் மந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தான் வேலைக்காரி எல்லாரையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஷிப் பண்ணி சோதோம் குமாராவுக்கு நேராக போயிட்டாங்க. கவனிங்க, லோத்தோட ஒரு சின்ன தப்பு என்ன தெரியுமா? என்ன தப்பு தெரியுமா? ஆண்டவரே நான் எங்கே போனோம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்கல. கண்ணு பார்க்குது, மனசு எஸ் சொல்லுது, கால் நடக்குது. ரொம்ப ஆபத்து சார் இது. கண்ணு பார்த்து மனசு ஓகே பண்ணி கால் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஆபத்து. கண் போன போக்கிலே கால் போகலாமா? உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுது, பைபிள் படிக்கிற உனக்கு தெரிய வேணாவா? என்ன சொல்றீங்க? ஏங்க உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? கண்ணு போகிற போக்கிலெல்லாம் போயிடக்கூடாதுங்க, மனசு போகிற போக்கிலெல்லாம் போயிடக்கூடாதுங்க. அது ஆபத்துங்க. அது இப்படித்தான் போனாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ பாவம், அந்த ஆள் அந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா வாழ்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம்
அவன் சந்ததியே கெட்டு போச்சுங்க. அந்த அந்த ஜென்ரேஷனே கெட்டு போச்சு. என்ன ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறிடுச்சு தெரியுமா? அவன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்க வேண்டிய பிள்ளைங்க ரொம்ப கேடுகெட்ட வாழ்க்கைக்கு நேராக போயிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சுயமாக எடுக்கிற சில முடிவுகள், என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுற, என்னை இல்லாமல் என் ஆவி இல்லாமல் மூடிக்கொள்ள பார்க்குற, என் வாக்கைக்கு இல்லாமல் நீ சுயமாக பயணிக்கிற, அதனால் என்னிடத்திலிருந்து உனக்கு சகாயம் கிடைக்கலன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கறதுக்கு அப்படி மாயையான வழிகள். இவர் பார்க்கும்போது சோதோம் கொமோரா பெஸ்ட்டு, ஏதேன் தோட்டத்தை மாதிரி இருக்குது, போயிடலாம் அப்படின்னு நினச்சி போகிறாரு. பார்த்தா அதனுடைய முடிவு பரிதாபம். இங்கே ஆபிரகாம் போறாரு, அதனுடைய முடிவு ஆபத்து. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க சகாயத்தை தேடி எங்க பயணிக்கிறீங்க? உதவியை தேடி யார் யார் காலை பிடிக்கிறீங்க? அங்கிருந்து உதவி வரும், இங்கிருந்து உதவி வரும், அவரால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு மாயையான காரியங்களை நீங்கள் பின்பற்றி போவீர்களானால் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து மாத்திரம்தான் உங்களுக்கு சகாயம் வரும். நீங்க வேற இடத்துல சகாயம் தேடாதீங்க. அப்படி வேறு இடத்தில் தேடுவீர்களானால் அது உங்களுக்கு சொல்றாரு, எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாக மாறும். பார்வோனுடைய பலத்தில் பலக்கணும்னு நினைக்கிறல்ல, அது உனக்கு வெட்கமாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தயவு செய்து ஒரு நாளும் மாயையான வழியில் எகிப்தினுடைய குதிரைகளை பார்த்தோம், ரதத்தை பார்த்தோம், அந்த குதிரை வீரர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்களே அதை பார்த்தோம், எகிப்தினுடைய செழிப்பை பார்த்தோம், மாயையான காரியங்களை பார்த்தோம். நீங்கள் இந்த உலகத்தின் பின்னாடி எங்கேயும் போயிடாதீங்க. இதுதான் என்னை காப்பாற்றணும்னு நினச்சிடாதீங்க. உங்களை கர்த்தர் தான் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ ஒரு பாவிகளுடைய வழிகளில் பயணிக்கக்கூடாது, துன்மார்க்கருடைய வழிகளில் பயணிக்கக்கூடாது, பொல்லாத வழிகளில் பயணிக்கக்கூடாது, இந்த மாயையான வழிகள்லையும் பயணிக்கக்கூடாது. என்னதான் ஏன் பண்ணுறது? இந்த மாதிரி 1000 வழிகள் இருக்குது. இந்த வழிகள்லாம் பயணிக்கக்கூடாதுன்னா அப்போ எதில் தான் பயணிக்கணும்? அவர் சொல்கிறாரு, பூர்வ பாதைகள் எவைகள் என்று கவனிங்க. அவர் பூர்வ பாதைன்னு சொல்றாரு. நான் அதை கொஞ்சம் கூடுதலாக இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிறேன். இந்த பூர்வ பாதைன்றத நான் என்ன சொல்றேன்னா ஜீவ பாதைன்னு சொல்றேன். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜீவ வழியில தான் நீங்களும் நானும் போகணும். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ரொம்ப முக்கியம். அதான் எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. எரேமியா 21:8 வேகமாக வாசிக்கலாம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 வழியும் உனக்கு முன்னாடி இருக்குதுப்பா. 2 வழி இருக்குது. ஜீவ வழி, மரண வழி. இங்க பாருங்களேன், இங்க ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, இதெல்லாம் மரண வழின்றது இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால், ஆண்டவரோட நடந்தாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும். இது துன்மார்க்கமான வழி, இது பொல்லாத வழி, இது பாவ வழி, இது மாயமான வழின்றதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரோட நடக்கவே தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஜீவ வழியை கண்டுபிடிக்கிறதே இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டம்ன்றேன். நான் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன்றாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன்றாரு. இந்த ஜீவ வழியை நாம் எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வேதத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும். எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம்? ஜீவ வழியை எதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும்? சொல்ல மாட்டீங்களே. வேதத்துல இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஜீவ வழி அப்படின்ற அந்த வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில நாம பயணிக்கும் பொழுது ஒரு நீதியான வழியாக அது இருக்குது. அந்த வழிக்குள்ள போகும்போது தான் ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஜீவனுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டா அதுக்கும் பதில் தெரியலையா? ஜீவனுக்கு போகிற வழி எது சொல்லுங்க? இயேசு. இதை பாருங்க, எவ்வளோ அழகாக தம்பி சொல்லிட்டார் பாருங்க, ரொம்ப சூப்பராக சொல்லிட்டார். இயேசுவே வழி, முடிஞ்சு போச்சு.
ஒரே வழி இயேசு அப்படின்ற ஒரே வழி. ஆனால் இந்த இயேசுன்ற ஒரே வழின்னு சொல்கிற இந்த பைபிளை வச்சுக்கிட்டு 40,000 சர்ச்சு இருக்குது. எத்தனை சர்ச்சு? சர்ச்சு இல்லை, 40,000 சபை பிரிவுகள் இருக்குது, டினாமினேஷன்ஸ். பைபிள் ஒன்று, இந்த 40,000 பிரிவு இருக்குது. இப்போ இதில் எவன் சொல்கிறது ஜீவ வழி? இயேசுன்னு சொல்ற எல்லா வழியும் ஜீவ வழி கிடையாது. அதான் பிரச்சனையே. இப்ப 29 வருஷமா அதான் ஏன் தேடல். நீங்க எதை தேடுவீங்களோ எனக்கு தெரியாது. இயேசுன்னு சொல்ற 40,000 டினாமினேஷன் இருக்குது இல்ல, எல்லா வழியும் ஜீவ வழி இல்ல. ஏன் எப்படிங்க நீங்க அதை சொல்றீங்க? வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்களேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேகமா படிங்க. மத்தேயு மாயக்காரராகிய வேதபாரகரே, பாருங்களேன், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படிக்கு, ஒருவனை உங்க மார்க்கத்துக்கு கொண்டு வரும்படி, உங்க மதத்துக்கு மாத்தும்படி, நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒருவனை உங்க மதத்துக்கு மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான போது, கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமானதை சொல்றாரு. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது, கவனிக்கணும். இருமா. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது நீங்க சுற்றி திரிஞ்சு ஒருத்தர் என்ன பண்றீங்க? ஆத்தும ஆதாயம் பண்ணி அவனை உங்க ஆளாக்கிட்டீங்க. அதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சா? இப்ப பாருங்களேன், ஒருத்தன் அவங்க மார்க்கத்தான் ஆயிட்டான்னா அவங்க எதை இப்ப டீச் பண்றாங்க? அவங்க வச்சிருந்தாங்கல்ல பழைய ஏற்பாடு ஒரு வேதம். அந்த வேதத்துக்கு இந்த காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் அந்த வேதத்துக்கு பேரு செப்டுஜென்ட். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு டானக். அந்த டானக் என்று சொல்லக்கூடிய அல்லது செப்டுஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வேதத்திலிருந்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போதிச்சாங்க. சரியா? அதை நம்ம பாஷையில் சொன்னோன்னா நியாயப்பிரமாணம், தோரா அல்லது சங்கீதங்கள், தோராவும் சங்கீதங்களும், பிறகு சில தீர்க்க தரிசன ஆகமங்களும், இது மூணுத்தையும் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வச்சிருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம், சங்கீதங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள். இதை வச்சு தான் அவங்க போதிச்சாங்க. இதை வச்சு போதிச்ச அவங்கள பார்த்து அவர் சொல்றாரு, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி நீங்க சமுத்திரத்தை எல்லாம் சுற்றி திரிஞ்சிட்டு வர்றீங்க. அவன் உங்க மார்க்கத்தான பின்பு அவனை படிமாய்ப்ப, அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். என்னங்க, அவனை எடுத்துட்டு போய் நரகத்துல தள்ளுறீங்கன்றாரு. பைபிளை பிரசங்கம் பண்ணி ஒருத்தனை நரகத்துக்கு தள்ள முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. புரியல உங்களுக்கு? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை பிரசங்கம் பண்ணி ஒருத்தனை எங்க கொண்டு போய் தள்ளிடுறாங்களாம்? பழைய ஏற்பாட்டு பைபிளை பிரசங்கம் பண்ணி நரகத்தில் தள்ளிடுறாங்களாம். இங்க தான் பிரச்சனையே. என்னங்க, பைபிளை பிரசங்கம் பண்ணி, பழைய ஏற்பாட்டு பைபிளை பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் நரகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் பைபிள் கொடுத்தாரு? இல்ல, அவர் கொடுத்தது இவன் ஜீவன் அடைகிறதுக்கு, அவர் கொடுத்தது இவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, அவர் கொடுத்தது இவன் நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு. ஆனா அவர் கொடுத்ததை இவன் புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்குது பாருங்க, அதுல இருந்து இவன் எடுத்துக்கிட்ட எசன்ஸ் இருக்குது பாருங்க, எல்லாம் தப்பு. இவன் புரிஞ்சுக்கிட்டது தப்பு, இவன் எடுத்துக்கிட்டது தப்பு, இவன் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தப்பு. அல்லேலூயா. அதனால தான் புதிய ஏற்பாடு ரொம்ப முக்கியம். இப்போ புதிய ஏற்பாட்டை இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். அவன் சொல்கிறான் பாருங்க, வாசிங்க. மத்தேயு 22:16 வாங்களேன். அவரை பற்றி சாட்சி எப்படி கொடுக்குறாங்க? தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே சத்தியம் உள்ளவர் என்றும், நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய்
போதிக்கிறவர் என்று. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும். தேவனுடைய மார்க்கத்தை நீர் எப்படி போதிக்கிறீர்? சத்தியமாய் போதிக்கிறீர். அப்ப நல்லா கவனிக்கணும், தேவனுடைய மார்க்கத்தை இவங்க எப்படி போதிக்கிறாங்க? நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளுற மாதிரி போதிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமா போதிக்கிறதுக்கு கிறிஸ்து வந்தாரு. இந்த போதனை ரெண்டுமே வேற வேற சார். பைபிள் ஒண்ணுதான். ஒரே பைபிளை வச்சுக்கிட்டு தான் இங்க இருந்த வேத பாரகரும் பரிசேயரும் ஒருத்தனை நரகத்துக்கு தள்ளுற மாதிரி போதிச்சாங்க. ஒரே பைபிளை வச்சு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தை சத்தியமா போதிச்சாரு. அப்ப எங்க சபைக்கு வந்தா எல்லாம் ஒரே சர்ச்சு தான் கிடையாது, எல்லாம் ஒரே பைபிள் தான், ஒரே பைபிள் தான். ஆனா போதிக்கிற போதனை ஒண்ணு கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இங்க பாருங்களேன், நிறைய இடத்துல போன வாரம் புதன்கிழமை கூட சொன்னேன், யோவான் 17ஆம் அதிகாரத்துல உங்கள் வேதத்தில் எழுதி இருக்குதுன்றார். எப்படி? உங்க வேதத்துல. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, இது எங்க பைபிள், எங்க நியாயப்பிரமாணம், எங்களுது மாரடிச்சுக்கிறீங்கல்ல, உங்க வேதத்துல அப்படி எழுதி இருக்குது பாருன்றாரு. 15ஆம் அதிகாரத்துல, சாரி 17 கிடையாது, 15ல 25 15 25 பாருங்க. யோவான் 15:25. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அவர்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிறபடி. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறதாக நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க வேதம் வேதம்னு சொல்றீங்களே, அந்த வேதமே என்னதென்றா சொல்லுதுன்றாரு. நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா என்னையும் விசுவாசிப்பீங்கன்றாரு. அப்ப நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இங்க தம்பி சொல்றாரு இல்லையா, என்ன சொன்னார்? ஒரு பதில், தெளிவான பதில் இல்லையா? இயேசுவே வழி. எல்லாரும் அதைத்தான் சொல்றான். ஆனா இயேசுவை வழியா தான் காட்டுறது இல்லை. இயேசுவே வழின்னு முழக்கம் பெருசா இருக்குது, ஆனா இயேசு தான் வழின்னு அழுத்தமா சொல்றது இல்லை. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ஜெபமும் வழி, உபவாசமும் வழி, காணிக்கையும் வழி, தசமபாகமும் வழி, ஊழியமும் ஒரு வழி. எந்த வழியிலையாவது ஒரு வழியில நாம போய் உள்ள போய் லெஃப்ட் ஒரு யூ-டர்ன் எடுத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். போக முடியாது. இயேசு தான் வழி. அதை தெரிஞ்சுக்கணும். அதை கற்றுக்கிறதுக்கு தான் அகாப்பே சபைக்கு வரணும். அது முழுசாகவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோன்னு சொல்ல முடியல. நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை சொல்லுவேன். கற்றுக்க சோத்திரம். ஆமாம், இங்கே பாருங்க, யாராவது எதையா சொன்னால் அதை உடனே அப்படியே தலையாட்டி அப்படியே எடுத்துக்கிற ஆள் இல்லை. கொஞ்சம் உக்காந்து இதெல்லாம் சரிதானா அப்படின்னு. இந்த பெராயா பட்டணத்தார் பாருங்க, பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம், பிரசங்கம் பண்ணது பவுல், சரி அவரெல்லாம் படிச்சுக்கிறாரு, கரெக்டாக தான் சொல்லுவார் நினைக்கல. இல்லை அவரே சொன்னால் கூட போதிக்கப்பட்டதெல்லாம் சரியானது தானா அப்படின்னு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவனுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே அகாப்ப விசுவாசிகளும் நீங்கள் இருப்பீங்களான்னு தெரில, இருக்கணுன்றது என் வாஞ்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஜீவ மார்க்கத்தை நாம் கண்டடைகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த வேதத்துக்குள்ளே தான் அது மறைஞ்சிருக்குது, இந்த வேதத்துக்குள்ளே தான் அது இருக்குது. அதை கொஞ்சம் தேடி நிதானமாக கண்டடையணும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. சங்கீதம் 16 நீங்கள் வாசிங்களேன். ஜீவ மார்க்கத்தை நீர் தெரியப்படுத்தினீர். சங்கீதம் 16:11 தயவு செய்து வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். பாருங்க, தெரியப்படுத்துவீர், இங்க தெரியப்படுத்தினீர். அப்போஸ்தலர் 2:28 அந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீங்க தெரியப்படுத்துவீங்கப்பான்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஜீவ மார்க்கம் என்னதான்னு, இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவ மார்க்கம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு பிதாவிடத்தில் சேருகிறதான வழி உண்டாகிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனா இங்க பாருங்களேன், டெஸ்டினேஷன் தெரியறது முக்கியம் இல்லை, டைரக்ஷனும் தெரியணும். புரியுதா? அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. சேரும் இடம் தெரிஞ்சா பத்தாது, போகிற பாதையும் சரியா தெரியணும்.
சரியா? ஏன் போற பாதை சரியா தெரியணும்னா, இங்க இந்த ஊருன்னு சொல்லிட்டு இதுக்கு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், ஆமா 5-6 வழி இருக்குதுன்னுவா. இல்ல 5-6 வழிலாம் இல்லை, ஒரே வழி. அந்த ஒரே வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதை மட்டும் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 7. இங்க பாருங்க, இதுதான் இந்த நாள்ல நாம ரொம்ப கவனம் செலுத்த போறது. ஏன்னா ஜீவனுக்கு போகிற வழியை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். படிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நிறைய பேரு இந்த விசாலமான வழியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் பைபாஸ்ல எங்க ரொம்ப பேர் போறான்? டிராபிக் இருக்காது, சீக்கிரமா போயிடலான்னு போறான். எல்லாருமே போனதுனால பைபாஸ்லேயே டிராபிக் ஆயிடுது. இப்போ பைபாஸ்ல போறது நல்லதுன்னு நினைச்சிட்டு தான் போறான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, விசாலமா இருந்த உடனே போயிடலாம்னு நினைக்கிறான். தெபோரா சொல்றாங்க, தெபோரா என்ன தெரியுமா சொல்றாங்க? பைபாஸ் டேமேஜ் ஆயிருக்குதுன்றாங்க. பைபாஸ் டேமேஜ் ஆயிடுச்சு சார், பைபாஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, அவனுக்குமே வழி தெரிலன்றாங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பைபாஸே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. நீ என்ன நினைக்கிற? இந்த வழி ரொம்ப நல்லா இருக்குது, போயிடலாம் நினைக்கிறல்ல? இல்லை, போக முடியாது அந்த வழியா. படிங்க நியாயாதிபதிகள் 5க்கு வாங்க. நியாயாதிபதிகள் 5:6-8. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. பைபாஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப போறவங்களுக்கு வழி தெரியல, குறுக்கும் நடுக்குமா பூந்து போயினுக்கிறான். சார், கிறிஸ்தவத்தில் இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? பைபாஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, சரியான வழியை கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா பாருங்களேன், அந்த இடுக்கமான வாசல்னு அவர் சொல்றாருல, அதை கண்டுபிடிக்க தெரியல. ஏதாவது ஒரு ரூட்ல உள்ள பூந்தோம்னா எப்படியாவது வெளியே வந்துடும்ல. இந்த மாதிரி வழியில் போயிருக்கீங்களா நீங்க? சார் டக்குன்னு உள்ள போ சார், உள்ள போனா எல்லாரும் போறாம அப்படியே பூந்தா மெயின் ரோடு வரும், அப்படியே பிடிச்சிடலாம் சார். நீ அப்படியே பிடிச்சிடலான்னு போறல்ல, போய் எங்கேயா லாக் ஆயிடுவேன். முட்டு சந்தில் மாட்டிக்கணும்னா முடிஞ்சது கதை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்க வழியா பயணம் செய்யாத, சரியான வழியை கண்டுபிடி. ஆமா, போயிடலாம் நினச்சிக்காத, வழியை கண்டுபிடிச்சிட்டு போ. வழியை தெரியாம போவாத, நீ பாட்டுக்கு உள்ள போயினே இருக்காத, வழியை கண்டுபிடி. இப்ப மத்தேயுக்கு வாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் படிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அதன் வழியா தான் ரொம்ப பேர் போவான். ஏன்னா வழி விசாலமா இருக்குது இல்லையா, ரொம்ப பேர் போவான். ஆனா எங்க போய் முடிஞ்சிருமா? அது எங்க போய் முடியுமா? என்ன போட்டிருக்குதாங்க, என்ன எங்க போய் முடியும்? கேட்டுக்கு போகிற வாசல். அவன் போய் முடியும் போது கேடு கெட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அந்த பைபாஸ் எங்க எடுத்துன்னு போய் விட போகுதுன்னா, கேடு கெட்டு போயிருக்குது, அந்த இடத்துக்கு போய் விட போகுது. ஆனா அடுத்த வார்த்தையில சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும். நல்லா கவனிங்க, ஜீவனுக்கு போகிற வழி கொஞ்சம் எப்படிதான் இருக்குது? இடுக்கம், கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்குது. உள்ள போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப போதும் நான் எடுத்துப்பா அதுக்குள்ள. அப்படிதான் இருக்குது. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமோ வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். என்ன ஆச்சரியம்னா, போகிறவர்கள் சிலர் இல்ல, கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இத கண்டுபிடிக்கிறதே சிலர்னா உள்ள போறது அதுலயும் ரொம்ப சொற்பம். இந்த வழியை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவர் சொல்றாரு, அம்மா எரேமியா 6:16 என்ன இருக்குது? விசாரித்து அறிந்து
நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து செலக்ட் பண்ணுங்க, அதை கண்டுபிடிங்க. நல்ல வழி எது என்று பார்த்து உன் கண்கள் அதை பார்க்கட்டும். இங்கே அதை சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை, ஜீவனுக்கு போகிற வழிய, சமாதான வழிய, இளைப்பாறுதலின் வழிய, ஆசீர்வாதத்தின் வழிய அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அடுத்த வாரம் சொல்ல போறேன். இன்னும் வருகிற நாட்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன். கவனிங்க, இந்த வழியை கண்டுபிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டம். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இதை உங்கள் மைண்டில் வச்சுங்க. வயசானவங்க நீங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன் தெரியுமா? நீங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டீங்களே, ஒருவேளை உங்களால் திரும்பி போகிறதுக்கான தைரியமும் துணிச்சலும் இருந்தால் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு பார்வை இழந்தவரை மாதிரி, ஒரு பிளைண்ட் மாதிரி ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். எனக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தெரியல ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லணும். வழியை காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லணும். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் கையை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்க, நான் உங்கள் பின்னாடியே வர்றேன்ப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே இதை தெரிந்து கொள்றதுக்கான அறிவு இல்லை, என்னை நீங்கள் நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீதம் 119 29 30 நீங்கள் தயவு செய்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 20 30 வாசிங்க. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. 29 30மா? பொய் வழியை என்னை விட்டு விலக்கி, பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நல்லா கவனிங்க, 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்னு, பொய் வழிய என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே, மெய் வழிய நான் தெரிந்து கொண்டு நான் நடக்கிறேன் ஆண்டவரே. எது பொய்யான வழின்றத தயவு செய்து காட்டி அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணிடுங்க, விளக்கிடுங்க. 2 வழியை சொல்றாரு. அங்க எரேமியா சொன்ன மாதிரி தான், ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. இங்க சொல்றாரு பொய் வழி, மெய் வழி. பொய் வழியை என் கண்களுக்கு முன்பாக இருந்து விளக்குங்க ஆண்டவரே, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டதில் நான் நடக்கிறேன்னு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மெய் வழியை, இந்த ஜீவ வழியை, இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை கண்டுபிடித்து அதில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆமாம், எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது அந்த வழியில் நடக்கணும்னு? அந்த வழியில் நடக்கிறது இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த வழியில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இந்த உலகத்தில் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்குது. அநேகர் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. பிரதர், எல்லாருமே அதான் பிரதர் செய்கிறாங்க. எல்லாருமே செய்கிறாங்கன்றதுக்காக நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. நாம் கொஞ்சம் நிதானிக்கலாம், சரியா? நாம் கொஞ்சம் காத்திருக்கலாம், நாம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம். கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அடுத்த வாரத்தில் இன்னும் சில காரியங்களை, ஏன் சரியான வழியை தெரிந்தெடுக்க வேண்டியது அவசியம், ஏன் இந்த ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றத பற்றி இன்னும் சில காரியத்தை சொல்லி அதுக்கு பிறகு வேறு காரியங்களுக்குள்ளே கடந்து போகலாம். நாம் அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஜீவ பாதையில் என்னை நடத்துங்க, என்னை ஜீவ வழியை கண்டடைய எனக்கு உதவி செய்யுங்க. நான் பொய் வழியை என்னை விட்டு விளக்குங்கப்பா, மெய் வழியில் என்னை நடத்துங்க. எல்லாரும் ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை மெய் வழியில் நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து என்னை மெய் வழியில் நடத்துங்கப்பா, என்னை மெய் வழியில் நடத்துங்க ஆண்டவர். எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என்னை மெய் வழியில் நடத்துங்க, ஜீவ வழியில் நடத்துங்க. எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.